தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. வந்துள்ள இயேசுவின் இனிய இறை மக்கள் அனைவருக்கும் அன்பு வாழ்த்துக்கள் கூறி புனித லூர்து மாத ஆண்டின் மக்கள் வரவேற்கின்றோம். இன்றைய ஞாயிறு வழிபாட்டின் வாசகங்கள் வழியில் நமக்கு உணர்த்தப்படும் ஒரு மனித திறமை, அதுதான் முடிவெடுக்கும் திறமை. மனித குலத்திற்கு மட்டுமே வழங்கப்பட்டுள்ள இந்த திறமையை நமக்கு நினைவுறுத்துவது இன்றைய வாசகங்களில் யோசுவா மற்றும் புனித பேதுரு ஆகியோர் கூறும் இரு கூற்றுகள். நானும் என் வீட்டாரும் ஆண்டவருக்கே ஊழியம் செய்வோம் என்று யோசுவா சொல்கிறார். ஆண்டவரே, நாங்கள் யாரிடம் போவோம்? நிலைவாழ்வு அளிக்கும் வார்த்தைகள் உம்மிடத்தானே உள்ளன என்ற புகழ்பெற்ற வார்த்தைகளின் பதிலாக சொல்கிறார் சீமோன் பேதுரு. உறுதி கொண்ட நெஞ்சுடன் இருவர் எடுத்த முடிவை பறைசாற்றும் கூற்றுகள் இவை. சீடர்கள் வாழ்ந்து வந்த அந்த பாதுகாப்பான வாழ்வை விட இயேசுவுடன் வாழ்ந்த பாதுகாப்பற்ற வாழ்வு அவர்களுக்கு வாழ்வில் ஒரு பிடிப்பை கொடுத்தது. இந்த உணர்வுகளைத்தான் பேதுருவின் வார்த்தைகள் வெளிப்படுத்துகின்றன. பேதுருவும் ஏனைய சீடர்களும் இயேசுவுடன் தங்குவதற்கு எடுத்த அந்த முடிவு சக்தி மிகுந்த சாட்சிகளாக இன்றும் வாழ்கின்றனர். யோசுவாவை போல பேதுருவை போல இறைவனை நம்பி இறைவனை சார்ந்து நம் வாழ்வின் முடிவுகள் அமைய இறையர்களை இறைவோம், இறையாசிர் பெறுவோம். இனியவர்களை பொற்காலம் 21ஆம் ஞாயிறு நம்மை மகிழ்வாக இருக்க சொல்கிறது, நம்பிக்கையோடு இருக்க சொல்கிறது. கடவுள் நமக்கு எல்லாவற்றையும் நிறைவாக மாறி வழங்குவார் என்ற மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை தருவதாக சொல்கிறது. ஆகிய காலையில் நாம் கடவுளை தேடி வந்திருக்கிறோம். கடவுள் நமக்கு நல்லதை செய்வார், வல்லதை செய்வார். ஞாயிற்றுக்கிழமை திருப்பலி, கொண்டாட்டத்தின் திருப்பலி, ஆர்ப்பரிப்பின் திருப்பலி, நாம் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த திருப்பலி. ஆகவே கடந்த இரவில் நீங்கள் சோகமாக நிகழ்வை சந்தித்திருக்கலாம். கடந்த வாரங்களில் பிரச்சனைகளை நீங்கள் பார்த்திருக்கலாம். ஆனால் இருந்தாலும் கடவுள் எல்லாவற்றையும் தீர்ப்பவராக இருக்கிறார். கடவுள் எல்லாவற்றையும் முடிவு செய்யக்கூடியவராக இருக்கிறார். பிரச்சனைகள் எல்லாம் தாண்டி அவர் பெரியவர், அவர் மிக பெரியவர், வல்லமை மிக்கவர்,
வலிமையானவர். உங்கள் பிரச்சனைகள் எம்மாத்திரம் அவர் முன்னால். ஆகவே கடவுளை நம்பி வந்திருக்கிறேன், அவர் எனக்கு நிறை வாழ்வு அளிப்பார் என்ற நம்பிக்கையோடு இந்த திருப்பலியை கொண்டாடுங்கள். ஒருவேளை உங்கள் மனதில் சோகம் கொண்டிருந்தால், உங்கள் இதயத்தில் கவலை படித்திருந்தால் அவற்றை எல்லாம் எடுத்துக் கொடுங்கள். கவலைகளையும் சோகங்களையும் துயரங்களையும் விரட்டியடிக்கிற வல்லமிக்க ஆண்டவரை நாம் சந்திக்க வந்திருக்கிறோம். நாம் அந்த ஆண்டவரை நிறைவாக புகழ்வோம். நமக்கு ஆசீர்வதிக்கிறாரே அந்த ஆண்டவரை நிறைவாக புகழ்வோம், வாயார அறிக்கையிடுவோம். முழு இதயத்தோடு, முழு அறிவோடு, முழு மனத்தோடு அவரை புகழ்வோம். திருப்பாடுகள் 148 12ஆம் வசனம். இளைஞரே, கன்னியரே, முதியோரே, சிறியோரே, நீங்கள் எல்லோரும் ஆண்டவரை போற்றுங்கள் என்று சொல்கிறது. எல்லோரும் ஆண்டவரை போற்றுவோம். இந்த மாபெரும் சபை கூட்டத்தில் ஆண்டவரை போற்றுவோம். அதற்கு ஏற்றவாறு கரம் குவிப்போம். நம்முடைய நாவை திறந்து ஆண்டவரை போற்றுவோம். இதயத்தை திறந்து அவரை வரவேற்போம். இந்த திருப்பலியை சந்தோஷமாக கொண்டாடுவோம். ஆர்ப்பரிப்பாக கொண்டாடி அத்தனை அருளை நமக்கும் நம் இல்லத்திற்கும் எடுத்து செல்வோம். அதற்கேற்றவாறு நம்மையே தயாரிப்போம். அன்பிற்க சகோதர சகோதரிகளே, நாம் திருமுழுக்கு நினைவாக நம் மீது தெளிக்கப்படும் தமது படைப்பாகிய இத்தண்ணீரை புனிதப்படுத்தி அருளுமாறு நம் கடவுளாகிய ஆண்டவரை கெஞ்சி மன்றாடுவோமாக. அவரை நமக்கு உதவியளித்து நாம் பெற்றுக்கொண்ட தூய ஆவிக்கு உண்மை உள்ளவர்களாக நிலைத்திருக்க அருள்வாராக. என்றென்றும் உள்ள எல்லாம் உள்ள இறைவா, வாழ்வில் போற்றும் தூய்மை தொடக்கமான தண்ணீர் வழியாக மக்கள் புனிதமடைந்து நிலை வாழ்வின் கொடையை பெற வேண்டும் என்று திருவிழமாறி இத்தண்ணீரை புனிதப்படுத்தியருள ஆண்டவரே உம்மை தாழ்மையை மன்றாடுகிறோம். வாழ்வழிக்கும் உமது அருளின் ஊற்றினை எம்மில் புதுப்பித்தருளும். இத்தண்ணீரினால் எங்கள் உள்ளத்தையும் உடலையும் தீமை அனைத்துமிருந்தும் காப்பீராக. இவ்வாறு நாங்கள் தூய இதயத்துடன் உம்மை அணுகி வரவும் உமது மீட்பை பெற்றுக்கொள்ளவும் தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராய் கிறிஸ்து வழியாக உம்மை நோக்கி மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, தண்ணீர் வளம் பெற அதை ஒப்பிட வேண்டும் என்று இறைவாய்க்கு எலிசா வழியாக கற்பித்தேன். உமது படைப்பு பொருளாகிய இந்த உப்பை பரிவிறக்கத்துடன் புனிதப்படுத்தீர்கள். ஆண்டவரே, உம்மை தாழ்மையாய் மன்றாடுகிறோம். உப்பு கலந்த தண்ணீர் தெளிக்கப்படும் இடமெல்லாம் தீயோனின் தாக்குதல் அனைத்தும் தோல்வியறச் செய்கிறார். உம் தூய ஆவியார் உடனிருந்து எங்களை இடையராது காத்தருவாரா. எங்கள் ஆண்டவராய் கிறிஸ்து வழியாக உம்மை நோக்கி மன்றாடுகிறோம். எல்லாம் உள்ள இறைவன் நம் பாவங்களில் நம்மை தூய்மைப்படுத்துவாராக. இந்த நற்கர்களின் கொண்டாட்டத்தின் வழியாக அவர் தம்முடைய ஆட்சியின் விருந்தில் பங்கு கொள்ள நம்மை தகுதி பெற செய்வாராக. Yeah.
பேரிரக்கமுள்ள எங்கள் ஆண்டவரே, நீர் கற்றுத் தருவதை நாங்கள் அன்பு செய்யவும் நீர் வாக்களிப்பதை விரும்பவும் செய்தருளும். அதனால் மாறி வரும் இவ்வுலக சூழலில் எங்கள் இதயங்கள் உண்மையான பேரின்ப உலகின் மீது என்றும் நாட்டம் கொள்ள செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம் ஒன்றுரை. இஸ்ரேல் மக்கள் உண்மையான கடவுளுக்கு ஊழியம் புரிந்தாலும் பிற இன தெய்வங்களும் வழிபட்டு இருமனத்தோராய் திகழ்ந்தனர். இந்நிலையில் யோசுவா மக்களிடம், நாம் என் வீட்டாரும் ஆண்டவருக்கே ஊழியம் புரிவோம் என்று திட்டவட்டமாக கூறினார். இதை கேட்ட மக்களிடம் ஏற்பட்ட மாற்றத்தை எடுத்துரைக்கும் இன்றைய முதல் வாசகத்தை கேட்போம். நாங்களும் அவருக்கு ஊழியம் புரிவோம், ஏனெனில் அவரே எங்கள் ஆண்டவர். யோசுவா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 24. இறைவார்த்தைகள் 1, 2 மற்றும் 15 முதல் 18 முடிய. அந்நாட்களில் செக்கேமில் யோசுவா இஸ்ரேலின் எல்லா குலங்களையும் ஒன்று கூட்டினார். இஸ்ரேலின் முதியோர்களையும் தலைவர்களையும் நடுவர்களையும் அதிகாரிகளையும் அழைத்தார். அவர்கள் கடவுள் முன்னிலையில் ஒன்று கூடினர். யோசுவா எல்லா மக்களுக்கும் கூறியது, ஆண்டவருக்கு ஊழியம் புரிவது தீயது என்று உங்கள் பார்வைக்கு தோன்றினால், உங்கள் மூதாதையர் நதிக்கு அப்பால் பணிந்து வந்த தெய்வங்களுக்கோ, உங்கள் நாட்டில் உங்களுடன் வாழும் எமோரியரின் தெய்வங்களுக்கோ இவர்களுள் யாருக்கு ஊழியம் செய்வீர்கள் என்பதை நீங்களே இப்போது முடிவு செய்யுங்கள். ஆனால் நானும் என் வீட்டாரும் ஆண்டவருக்கே ஊழியம் செய்வோம். மக்கள் மறுமொழியாக, ஆண்டவரை கைவிட்டு வேற்று தெய்வங்களை வணங்குவது எங்களிடத்திலே அறவே நிகழாதிருப்பதாக. ஏனெனில் எங்கள் கடவுளாகிய ஆண்டவர் எங்களையும் எங்கள் மூதாதையரையும் அடிமைத்தன வீடாகிய எகிப்து நாட்டிலிருந்து வெளியே கொண்டு வந்தார். எங்கள் கண்முன் இப்பெரிய அடையாளங்களை செய்தார். நாங்கள் நடந்து வந்த எல்லா வழிகளிலும் நாங்கள் கடந்து வந்த மக்களிடையிலும் எங்களை காத்தருளினார். நாங்களும் ஆண்டவருக்கு ஊழியம் புரிவோம், ஏனெனில் அவரே எங்கள் கடவுள் என்றனர். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பக்கம் 102. Amen.
இரண்டாம் வாசக முன்னுரை. திருத்தூதர் பவுலடியார் இன்றைய வாசகத்தில் எபேசிய மக்களிடம் கிறிஸ்துவையும் திரு அவையையும் கணவன் மனைவியுடன் ஒப்பிட்டு எவ்வாறு நாம் அன்பு செய்ய வேண்டும் என்று கற்றுக் கொடுக்கின்றார். இயேசு கிறிஸ்துவும் திரு அவையும் போல இனிதே வாழ்ந்திட கணவன் மனைவியருக்கு விடுக்கும் அழைப்பை கவனமுடன் கேட்போம். இரண்டாம் வாசகம். திருமணத்தில் அடங்கியுள்ள மறைபொருள் பெரிது. இது திருச்சபைக்கும் கிறிஸ்துவுக்கும் பொருந்தும். திருத்தூதர் பவுல் எபேசியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 5 இறைவசனங்கள் 21 32 முடிய. சகோதர சகோதரிகளே, கிறிஸ்துவுக்கு அஞ்சி ஒருவருக்கொருவர் பணிந்திருங்கள். திருமணமான பெண்களே, ஆண்டவருக்கு பணிந்திருப்பது போல உங்கள் கணவருக்கு நீங்கள் பணிந்திருங்கள். ஏனெனில் கிறிஸ்து திருச்சபைக்கு தலையாய் இருப்பது போல கணவர் மனைவிக்கு தலையாய் இருக்கிறார். கிறிஸ்துவே திருச்சபை ஆகிய உடலில் மீட்பர். திருச்சபை கிறிஸ்துவுக்கு பணிந்திருப்பது போல மனைவியரும் தங்கள் கணவருக்கு அனைத்திலும் பணிந்திருக்க வேண்டும். திருமணமான ஆண்களே, கிறிஸ்து திருச்சபை மீது அன்பு செலுத்தியது போல நீங்களும் உங்கள் மனைவியரிடம் அன்பு செலுத்துங்கள். ஏனெனில் கிறிஸ்து திருச்சபை மீது அன்பு செலுத்தி அதற்காக தம்மையே ஒப்புவித்தார். வார்த்தையாலும் நீரினாலும் அதை கழுவி தூயதாக்குமாறு இவ்வாறு செய்தார். அத்திருச்சபை கரைதிரையோ வேறு ஏற்புறையோ இல்லாமல் தூய்மையும் மாசற்றதுமாய் மாட்சியுடன் தம்முன் விளங்குமாறு இப்படி செய்தார். அவ்வாறே கணவர்களும் மனைவியரை தம் சொந்த உடல் என கருதி அன்பு செலுத்த கடமைப்பட்டிருக்கிறார்கள். தம் மனைவியின் மீது அன்பு கொள்கிறவர் தம் மீதே அன்பு கொள்கிறவர் ஆவார். தம்முடைய உடலை எவரும் வெறுப்பதில்லை, அதை பேணி வளர்க்கிறார். அவ்வாறு கிறிஸ்துவும் திருச்சபையை பேணி வளர்த்து வருகிறார். ஏனெனில் நாம் அவரது உடலின் உறுப்புகள். இதனால் கணவர் தம் தாய் தந்தையை விட்டுவிட்டு தம் மனைவியுடன் ஒன்றித்து இருப்பார். இருவரும் ஒரே உடலாய் இருப்பர் என மறைநூல் கூறுகிறது. இதில் அடங்கியுள்ள மறைபொருள் பெரிது. இது திருச்சபைக்கும் கிறிஸ்துவுக்கும் பொருந்துவதாக கொள்கிறேன். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி.
வார்த்தைகள் 60 தொடங்கி 69 முடிய. யோவான் நற்செய்தி 6வது அதிகாரம் 60 முதல் 69 முடிய உள்ள உயிருள்ள வார்த்தைகள். இயேசு சொல்வதை கேட்டு அவருடைய சீடர் பலர் இதை ஏற்றுக்கொள்வது மிக கடினம், இப்பேச்சை இன்னும் கேட்டுக்கொண்டிருக்க முடியுமா என்று பேசிக்கொண்டனர். இது பற்றி தம் சீடர் முணுமுணுப்பதை இயேசு உணர்ந்து அவரிடம், நீங்கள் நம்புவதற்கு இது தடையாக இருக்கிறதா? அப்படியானால் மானிட மகன் தான் முன்பு இருந்த இடத்திற்கு ஏறி செல்வதை நீங்கள் கண்டால் அது உங்களுக்கு எப்படி இருக்கும்? வாழ்வு தருவது தூய ஆவியே, ஊனியல்பு ஒன்றுக்கும் உதவாது. நான் கூறிய வார்த்தைகள் வாழ்வு தரும் ஆவியை கொடுக்கின்றன. அப்படி இருந்தும் உங்கள் சிலர் என்னை நம்பவில்லை என்றார். நம்பாதோர் யார் யார் என்பதும் தம்மை காட்டிக் கொடுக்க இருப்பவர் யார் என்பதும் இயேசுவுக்கு தொடக்கத்திலிருந்தே தெரிந்திருந்தது. மேலும் அவர், இதன் காரணமாகத்தான் என் தந்தை அருள் கூர்ந்தால் அன்றி யாரும் என்னிடம் வர இயலாது என்று உங்களுக்கு கூறினேன் என்றார். அன்றே பேதுருவின் சீடர் பலர் அவரை விட்டு விலகினர். அன்று முதல் அவர்கள் சீடரோடு சேர்ந்து செல்லவில்லை. இயேசு 12 சீடரிடம், நீங்களும் போய்விட நினைக்கிறீர்களா என்று கேட்டார். சீமோன் பேதுரு மறுமொழியாக, ஆண்டவரே, நாங்கள் யாரிடம் போவோம்? நிலைவாழ்வு அளிக்கும் வார்த்தைகள் உம்மிடம்தானே உள்ளன. நீரே கடவுளுக்கு அர்ப்பணமானவர் என்பதை நாங்கள் அறிந்து கொண்டோம், அதையே நம்புகிறோம் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இயேசுவில் இனியவர்களே, கடந்த வாரங்களிலே யோவான் நற்செய்தி நமக்கு நற்செய்தி வாசமாக இந்த ஞாயிற்றுக்கிழமைகளிலே தரப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு யோவான் நற்செய்தி நிறைவுக்கு வருகிறது. நாம் பொதுக்காலம் 17ஆம் ஞாயிறிலே இந்த யோவான் நற்செய்தி தொடங்கினோம். ஏறக்குறைய 5 வாரங்கள் யோவான் நற்செய்தி தான் ஓடிக்கொண்டிருக்கிறது. யோவான் நற்செய்தி 6வது அதிகாரம், அதில் முக்கியமாக பார்க்கக்கூடியது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய வாழ்வு தரும் உணவு. எனது சதையை உண்டு என் இரத்தத்தை குடிப்பவர் நிலை வாழ்வு பெறுவர் என்று ஆண்டவரே சொல்கிறார். இப்படி அவர் சொல்கிற நேரத்திலே அங்கே 2 வாரத்துக்கு முன்பாக ஒரு முணுமுணுப்பு வருகிறது. அது எப்படி என்று ஒரு முணுமுணுப்பு வருகிறது. கடந்த வாரத்திலே பார்த்தோம், அந்த முணுமுணுப்பு வளர்ந்து வாக்குவாதமாக மாறிவிட்டது. இந்த வாரம் பார்க்கிறோம், இது ரொம்ப டூ மச் என்று அவர்கள் அவர்களுக்குள்ளே பேசிக் கொள்கிறார்கள். இது மிதமிஞ்சிய பேச்சாக இருக்கிறது என்று சொல்லி அவர்கள் பேசிக் கொள்கிறார்கள். இதை ஏற்றுக்கொள்வது மிக கடினம் என்று அவர்கள் பேசிக் கொள்கிறார்கள். இப்படி பேசியதன் காரணமாக அங்கே தவறான கொள்கைகள் பரப்பப்பட்டதன் காரணமாக இயேசுடைய சீடர் பலர் அவரை விட்டு விலகுகிறார்கள். இயேசு மீது நம்பிக்கை இல்லாமல், இந்த இறை வார்த்தை மீது நம்பிக்கை இல்லாமல் அவரை விட்டு விலகிச் செல்கிறார்கள். அந்த தருணத்தை தான் நாம் பார்க்கிறோம். அப்படி விலகிச் செல்கிற நேரத்திலே பவுல் உறுதியாக இருந்தது என்பது, பேதுரு உறுதியாக இருந்தது என்பது நமக்கு பெரிய பாடமாக இருக்கிறது. நாம் வாழ்க்கையில் பார்க்கிறோம், பல நிலைகளிலே நம்முடைய சோர்வின் காரணமாக அல்லது நாம் பல விதத்தில் ஒரு வரம் கேட்டிருப்போம், அது நடக்காதன் காரணமாக ஆண்டவரை விட்டு விலகுவதற்கான ஒரு வாய்ப்பை தேடுகிறோம். அல்லது இயல்பாக நம்முடைய மனது ஆண்டவரை விட்டு விலகி செல்கிறது. ஒரு சிலர் நம்மை தவறாக வழிநடத்துகிறார்கள். ஏன் பிரிவினை சபை சார்ந்தவருடைய கருத்துக்களை கூட கேட்டு அங்கு கூட மாறி போகிற ஒரு தன்மையெல்லாம் இருக்கிறது. இயேசு கிறிஸ்து விளைவிட்டு செல்கிற நேரம் இருக்கிறது. குடும்பத்தில் ஏதாவது ஒரு இழப்பு நேரிடுற போது கடவுளை நம்பி என்ன பயன் என்று அவரை விட்டு விலகி போகிற தருணமெல்லாம் இருக்கிறது. பல காரணங்கள் இருக்கிறது. நாம் காலையிலே தினமும் ஆலயத்துக்கு வர முடியவில்லை, காரணம் என்ன? அது ஒரு நம்முடைய சோம்பலாக இருக்கலாம், அவரை விட்டு விலகி செல்கிற தருணம். அல்லது நாம் பல நேரத்தில் மன்றாடி கொண்டிருப்போம், அந்த மன்றாடு கேட்டு ஒரு பயன் இல்லை, இந்த கடவுளை நம்பி என்ன பயன், அப்படியெல்லாம் விலகிருக்கலாம். இழப்பு அல்லது குடும்பத்தில் ஏற்பட்ட பிரச்சனையாக இருக்கலாம், அடுத்தவர் மீதான பிரச்சனையாக இருக்கலாம். இவற்றின் காரணமாக நாம் கடவுளை விட்டு விலகுகிறோம். அப்படி விலகி இருக்கிற நமக்கு பேதுரு சொல்கிற வார்த்தைகள் இன்றைக்கு மிகப்பெரிய பாடமாக இருக்கிறது. யோவான் நற்செய்தி 6வது அதிகாரம் 68ஆம் வசனத்தில் அவர் சொல்கிறார் பாருங்கள், ஆண்டவர்
ஆண்டவரே, நாங்கள் யாரிடம் சொல்வோம்? வாழ்வதற்கு வார்த்தைகள் தான் உம்மிடம்தானே இருக்கிறது. பேதுரு சொன்ன அந்த வார்த்தையின் காரணமாக நமக்கு ஒரு அருமையான பாடலே கிடைத்தது. யாரிடம் செல்வோம் இறைவா என்ற பாடலே நமக்கு கிடைத்தது. அவர் சொன்ன வார்த்தையிலிருந்து மிக அழகான ஒரு பாடல் நமக்கு கிடைத்தது. ஆக இன்றைக்கு நாம் பார்க்கும் நேரத்திலே ஒரு விதத்தில் நம்முடைய மனது கடவுளை விட்டு விலகி போயிருக்கலாம். கடவுள் முக்கியமான என்பது கூட தெரியாமல் போயிருக்கலாம். போனது போகட்டும். இன்றைக்கு பேதுருவுடைய அந்த வார்த்தைகளை நாம் ஆழமாக தியானித்தால் கடவுளை விட்டு விலகி செல்வதற்கான வாய்ப்பே இல்லை. ஆக இது ஒரு வாய்ப்பாக நாம் எடுத்துக்கொள்வோம். நம்முடைய மனது, நம்முடைய உடல் இவையெல்லாம் கடவுளை விட்டு தூரமாக சென்றிருக்கலாம். அவரை விட்டு விலகி போயிருக்கலாம். விலகி போனதே யார் என்று பார்த்தால் அங்கு இயேசு சீடர்கள் தான் விலகி போயிருக்கிறார்கள். அந்த 12 சீடர்கள் அல்ல, மற்ற சீடர்கள் விலகி போயிருக்கிறார்கள். இயேசு விட்டு அந்த சீடர்கள் விலகி போயிருக்கிறார்கள். ஏனென்றால் அவர்களுக்கு ஏற்பட்ட ஒரு அனுபவமாக இருக்கலாம். தவறான முறையில் மற்றவர்கள் சொன்னதை கேட்டு அவர்கள் மாறி போயிருக்கலாம். இப்படி அவர்கள் விலகி போனார்கள். நாம் கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் இயேசுவை தான் கடவுளாக கொண்டிருக்கிறோம். ஒருவேளை விலகி போயிருக்கலாம். இந்த கடவுள் முக்கியத்துவம் இல்லை என்று நாம் நினைத்திருக்கலாம். அப்படிப்பட்ட சூழலில் வாழ்க நமக்கு கடவுள் பேதுரு வழியாக மிகப்பெரிய பாடத்தை நமக்கு கற்றுத்தருகிறார். நாம் யாரிடம் போவோம்? வாழ்வதற்கு வார்த்தை எல்லாம் உம்மிடம்தானே இருக்கிறது. இந்த தொடர் பயணத்தில் இயேசு கிறிஸ்துவை நோக்கி செல்கிற இந்த தொடர் பயணத்திலே பேதுருவுக்கு போராட்டங்கள் வராமல் இல்லை. நாம் கண்டிப்பாக ஒரு நல்லதை நோக்கி போகிறோம் என்று சொன்னால் தடைகள் உண்டு. ஆனால் அந்த தடையிலே நாம் தாண்டி செல்ல வேண்டும். அவருக்கு போராட்டம் இருந்தது. அந்த போராட்டத்திலும் அவர் தடுமாறாத சூழல் ஏற்பட்டது. ஆனால் அந்த தடுமாற்றத்திலும் அவர் எழுந்து வந்தார். பாருங்கள், இயேசு கிறிஸ்துவே அவர் மறுதளித்தார். இயேசு கிறிஸ்துவை மறுதளித்து இந்த கடவுள் எனக்கு தெரியாது என்று சொன்னார். அந்த அளவுக்கு போராட்டம் வந்தது. ஆனால் அந்த போராட்டத்திலுமே அவர் எழுந்து நின்று மீண்டும் மிக சிறப்பான விதத்திலே உயரிய நிலையை அடைகிறார். இயேசு கிறிஸ்து கொண்டிருந்த அந்த லட்சியத்திலேயே அவருக்கே தடையாக இருந்தார். இயேசு கிறிஸ்துவே தடையாக இருந்தார். மத்தேயு நற்செய்தி 16ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்திலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கொண்டிருந்த அந்த இலக்கையை மாற்றி கொடுக்கிறவராக இருந்தார். இயேசுவே, உமக்கே இந்த பாடுகள் உமக்கு வேண்டாம் என்று சொன்னார். அப்போது மத்தேயு நற்செய்தி 16:23 இயேசு பேதுருவை பார்க்கிறார், கண்முன் இல்லாதே சாத்தான் என்கிறார். ஆக அந்த இலக்குக்கு எதிராக இருந்தார். இப்படியெல்லாம் போராட்டம் வந்தது. அவர் சொன்ன வார்த்தை உறுதியான வார்த்தை, யாரிடம் செல்வோம் இறைவா, வாழ்வதற்கு வார்த்தை விழுந்தான் இருக்குன்னு சொன்னார். ஆனால் இருந்தாலும் போராட்டம் வந்தது, தடைகள் வந்தது. ஆனால் இருந்தால் அந்த தடையிலே இருக்கவில்லை. எழுந்து மிக சிறப்பான விதத்திலே இறைவனுடைய ஆசிராக அவர் மாறினார். திருச்சபையின் தலைவராக உயர்த்தப்பட்டார். அவருக்கு ப்ரமோஷன் கிடைத்தது. ஏனென்றால் இந்த கடவுளோடு இருந்தது காரணமாக. பாருங்கள், எந்த அளவுக்கு இயேசு கிறிஸ்துவை போல புதுமை செய்யக்கூடியவராக மாறுகிறார். வேதனுடைய நிழல், அந்த நிழல் பட்டவரே அங்கு சுகமடைகிறார். இதையும் தாண்டி நாம் பார்க்கிறோம். திருத்தூதர் பணிகள் 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் பார்க்கிறோம். அங்கே அழகு வாயிலில் கால் ஊனமுற்றவர் இருக்கிறார். அழகு வாயிலில் கால் ஊனமுற்றவரை பேதுரு சொல்கிற வார்த்தைகள் அங்கு அழகாக சொல்லப்பட்டு பாருங்கள். என்னிடத்தில் ஒன்றும் இல்லை, நாசரேத்து இயேசுவின் பெயரால் சொல்கிறேன், எழுந்து நடக்கணும். ஆக அந்த நாசரேத்து இயேசுவின் பெயரால் மிகப்பெரிய அற்புதங்களை அவர் செய்யும். நாம் விலகி போயிருக்கிற தருணம் வந்தால் இந்த பேதர் தான் நமக்கு மிகப்பெரிய உதாரணம். தடுமாற்றங்கள் கண்டிப்பாக இந்த தொடர் பயணத்திலே நாம் பார்க்கிறோம். இன்னும் அதிகமாக பாலன் இயேசு பிறக்கிற அந்த தருணத்திலே பாலன் இயேசுவை ஞானிகள் வழிபட போகிறார்கள். ஞானிகள் வழிபட போகிற நேரத்திலே அவர்கள் ஒரே திசையில் சென்று கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அங்கே வழிகாட்டிய விண்மீனை காணவில்லை. அவர்களுக்கு வெளிச்சமாக இருந்த விண்மீனை ஒரு நிமிடம் காணவில்லை. ஆனால் அந்த நேரத்தில் அவர்களது போராட்டத்தை வெற்றியாக மாற்றுகிறார்கள். இயேசுவை பார்க்க வேண்டும், அந்த இயேசு கிறிஸ்துவை சந்திக்க வேண்டும். அந்த ஒற்றை இலக்கு தான் அவர்களுக்கு கண்கொண்டிருந்தது. அந்த ஒற்றை இலக்கை வைத்து அவர்கள் செல்கிறார்கள். அங்கே இந்த உலகத்தின் அதிபதியை அவர்கள் கண்டு மகிழ்கிறார்கள், இன்பம் அடைகிறார்கள், நெடுஞ்சான் கிடையாக விழுந்து அவரை வணங்குகிறார்கள். ஆக அன்புகளே, கடவுளோடு சேர்வதற்கு
நமக்கு போராட்டம் உண்டு. ஆனால் அந்த போராட்டத்திலே நாம் நிலையாக வருகிற போது சிறப்பாக அருமையாக இருக்கு. இதை தாண்டி முதல் வாசகத்தை பார்க்கிறது சுவாரஸ்யமான முதல் வாசகம், மிக சிறப்பான விதத்திலே யோசுவா சொல்கிறது. யோசுவா புத்தகம் 24ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலே அவர் சொல்கிறார், செக்கேமிலே அவர் உரையாற்றுகிறார். அப்போது அங்கிருந்த மக்களுக்கு வேற்று தெய்வத்தை பின்பற்றுவது, யாவையை பின்பற்றுவது, இப்படியெல்லாம் பிரச்சனை இருக்கிறது. யாவை இறைவனை அவர்கள் முழுமையாக கண்டுணரவில்லை. வேற்று தெய்வத்தின் பக்கமாக போவதற்கு ஒரு ஆசை இருக்கிறது. அப்போது யோசுவா சொல்கிறார், பாருங்கள், நீங்க எப்படி போங்க, நீங்க இருந்தாலும் போய்ங்க, ஆனா நான், என் வீடு, என் பிள்ளைகள் எல்லாருமே அந்த ஆண்டவருக்கு தான் முடிக்கும். எனக்கு நல்லா தெரியும் இந்த யாவை இறைவன் தான் வாழ்வளிக்கக்கூடியவர். எங்க வீட்டில் உள்ள எல்லாருக்கும் நன்றாக தெரியும் இந்த யாவை இறைவன் தான் எல்லாம் வல்லவர், அது எங்களுக்கு தெரியும் என்று அவர் மிக அதிகமாக ஆழமான நம்பிக்கையோடு இந்த யாவை இறைவனை பற்றி முழங்கியதன் காரணமாக அந்த பெருக்கூட்டமே மாறுகிறது. யோசுவா 24ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்திலே அங்கிருந்த எல்லா மக்களும் சொல்கிறார்கள், இவருக்கு இருந்த அந்த வைராக்கியத்தை பார்த்து, இவருக்கு இருந்த அந்த திடமான நம்பிக்கையை பார்த்து அங்கிருந்த கூட்டமே உடனடியாக முடிவெடுக்கிறது, நாங்களும் ஆண்டவருக்கு ஊழியம் புரிவோம், ஊழியம் புரிவோம், ஏனெனில் அவர் கடவுள். ஆகவே நாங்களும் எல்லோருமா சேர்ந்து, உன்னோடு சேர்ந்து, எல்லா குழுமே சேர்ந்து ஆண்டவருக்கு ஊழியம் புரிவோம், ஏனென்றால் அவர்தான் கடவுள் என்று சொல்லி அதை நம்பிக்கை அளிக்கிறார். ஆக அன்புக்குள்ளே கடவுளுக்கு ஊழியம் புரிய அந்த குடும்பமே மாறியதை நாம் சிறப்பான விதத்தில் பார்க்கிறோம். ஏனென்றால் அவர்கள் புரிந்து கொண்டார்கள், கடவுள் தான் தெய்வம், யார் தெய்வம் என்று புரிந்து கொண்டார்கள். நாம் நம்முடைய வாழ்வில் பார்க்கிறது, நம்முடைய மனது தெளிவில்லாமல் இருக்கலாம், ஒரு அறிவு தெளிவில்லாமல் இருக்கலாம், இந்த உலகத்தின் ஈர்ப்புகளில் இருக்கலாம், இந்த உலக ஆசை மீது இருக்கலாம், வேற்று பொருட்கள் மீது இருக்கலாம். ஆனால் நாம் நம்முடைய மனதிற்கு சரியான பயிற்சி கொடுக்க வேண்டும். நம் மனதிற்கு சரியான பயிற்சி கொடுக்க வேண்டும். அது இறைவாழ்க்கை வழியாகவே நீங்கள் கொடுக்கலாம். பேதுரு சொன்ன அந்த வார்த்தைகள் யோவான் நற்செய்தி 6ஆம் அதிகாரம் 68ஆம் வசனத்தை உங்கள் மனது ஒரு மேலோட்டமாக இருக்கிற போது பயிற்சி கொடுக்கலாம். மனதிற்கு உங்கள் மனது ஒரு நிலையான தன்மையில் இல்லாமல் இருக்கிற போது உங்கள் மனதிற்கு அந்த இறைவாழ்க்கையை சொல்லி பயிற்சி கொடுக்கலாம். உங்கள் வீட்டிலே ஒரு டைவர்ஷன் வருகிற போது யோசுவா 24:16 சொல்லி உங்கள் வீட்டில் உள்ள எல்லோருக்கும் நீங்கள் பயிற்சி கொடுக்கலாம். இறை வார்த்தையால் வாழ்வடையலாம். இறை வார்த்தை உயிர் உள்ளது, அது வழிகாட்டுகிறது. திருப்பாடல் 119, உன் வாக்கு எனக்கு விளக்கு, என் பாதைக்கு அது ஒளி. ஆகவே இறை வார்த்தையால் நம்முடைய மனது கடவுளை விட்டு பிரிகிற போது இறைவார்த்தை சொல்லியே நம்முடைய மனதை இறைவன் பக்கமாக கொண்டு வரலாம். அதற்கேற்ற உதவி அந்த இறை வார்த்தையில் இருக்கிறது. ஆகவே நாம் இறைவனுக்கு உகந்தவர்களாக சிறப்பான விதத்திலே வாழ வேண்டும். நானும் என் வீட்டாரும் ஆண்டவருக்கே ஊழியம் புரிவோம் என்ற அந்த வார்த்தைகள் அவர் ஆழமாக தியானித்த அந்த யாவை இறைவனின் மெய்யான பிரசன்னத்தை உணர்ந்ததன் காரணமாக வெளிப்பட்ட வார்த்தைகள். ஆகவே நாம் இறைவனுக்கு ஊழியம் புரிவதிலும் கவனமாக கவனிக்கத்தக்கதாக பார்க்கிற போது நம்முடைய பணி இறைவனுக்கு தேவைப்படுகிற பணியை நாம் செய்ய வேண்டும். ஆலயமாக இருக்கலாம், ஊராக இருக்கலாம், அன்பியமாக இருக்கலாம், தேவைப்படுகிற பணி நாம் ஆர்வமாக செய்ய வேண்டும். அப்படி செய்கிற போது ஆட்சி என்பது நிறைவான விதத்தில் இருக்க வேண்டும். ஆகவே கடவுளுக்கு ஊழியம் புரிய வேண்டும் எல்லோரும். ஆனால் நாம் மனவிரும்புகிற பணி புரிவதல்ல, தேவைப்படுகிற பணியை ஆட்சியோடு நாம் கடவுளுக்கு செய்கிற போது அந்த பணி மிகப்பெரிய வெற்றியாக மாறுகிறது. அந்த பணியிலே மிகப்பெரிய அற்புதங்கள் நடக்கின்றன. நாம் கடவுளுக்கு ஊழியம் புரிய ஆர்வம் வேண்டும். அந்த ஆர்வத்தை இப்படி நாம் அழகுபடுத்த வேண்டும். எந்த விதத்தில் தேவைப்படுகிற பணியை தாட்சி நிறைந்த இதயத்தோடு நான் செய்கிற போது அந்த பணி அழகாக மாறுகிறது, ஆசீர்வாதமாக மாறுகிறது. அந்த பணியிலே 1000 அர்த்தங்கள் பொதிந்து கிடக்கின்றன. ஆகிய அதையும் நாம் சிறப்பான விதத்திலே கவனித்துக் கொள்ள வேண்டும். 2ஆம் வாசகம் வருகிற போது நாம் கடவுளுக்கு பணிந்திருந்தோம் என்று சொன்னால், கடவுளை தேடுவதற்கான ஆர்வத்தில் அதிகமாக ஈடுபட்டோம் என்று சொன்னால், அங்கே நமக்கு கிடைக்கிற பண்பு என்ன? பணிவு என்பது கிடைக்கிறது. பணிவு கிடைக்கிறது. இறைவனை அதிகமாக தேடுகிற போது
இறை காரியங்கள் அதிகமாக வருகிற போது நாம் பணிவை பெறுகிறோம். பணிவை பெற்று மிக சிறப்பான விதங்களை வாழ்வோம். பணிவு என்று சொன்னால் அங்கே குடும்ப வாழ்க்கை என்பது அருமையாக போகும். அதைத்தான் பவுல் சொல்கிறார் எபேசியர் 5ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்திலே. இன்றைக்கு 2ஆம் வாசகத்தின் முதல் வரியிலே பவுல் சொல்கிறார், நீங்கள் அனைவரும் கடவுளுக்கு அஞ்சி ஒருவருக்கொருவர் பணிந்திருங்கள். கடவுளுக்கு அஞ்சி ஒருவருக்கொருவர் பணிந்திருங்கள் என்று சொல்கிறார். அதற்குள்ளே நாம் கடவுளுக்கு அஞ்சிவிட்டோம் என்று சொன்னால் பணிவு நமக்குள்ளே எளிதாக வருகிறது. பணிவு வந்துவிட்டது என்று சொன்னால் குடும்ப வாழ்க்கையில் பிரச்சனைகள் இல்லை. நாம் எளிதாக எல்லாவற்றையும் சிறப்பாக சமாளித்து விட்டு போக முடிகிறது. பணிவில்லை என்று சொன்னால் அங்கே ஒருவர் தலை தூக்குகிறார், இன்னொரு தலை தூக்குகிறார், தலைகள் உடைகின்றன. இவைதான் ஏற்படுகின்றன. ஆகவே பணிவு இருக்கிற இடத்திலே அங்கே பண்பு இருக்கிறது, நல்ல பண்பு இருக்கிறது. நல்ல பண்பு ஒவ்வொருவரையும் மிக சிறப்பான விதத்திலே உயர்த்துகிறது. அதுதான் நம் வாழ்விலே கற்றுக்கொள்ள வேண்டும். அன்னை மரியாள் மிக சிறப்பான விதத்திலே கடவுளை தன்னுடைய மீட்பராக ஏற்றுக்கொண்டார். அப்படி ஏற்றுக்கொண்டதன் காரணமாக பணிவை பெற்றார். பணிவை பெற்றதன் காரணமாக எல்லா தலைமுறைக்கும் அவர் உயர்த்தப்பட்டார். அதைத்தான் லூக்கா நற்செய்தி 1ஆம் அதிகாரம் 48ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். எல்லா தலைமுறையும் என்னை பேறு பெற்றவர் என்பது. எல்லா தலைமுறையும், இந்த தலைமுறை அல்ல, இன்னும் பல தலைமுறைகள் வரும் எல்லா தலைமுறைகளுமே என்னை பேறு பெற்றவர் என்று சொல்லும் என்கிறார். ஆக அன்புகளே, முதல் நாம் பார்க்கும்போது கடவுளை விட்டு விலகாத நிலை, அதை நாம் அடிக்கடி நான் சொல்ல கேள்விப்பட்டிருக்கிறேன். ரோமியர் 8ஆம் அதிகாரம் 35ஆம் வசனத்திலே நான் அடிக்கடி சொல்லியிருக்கிறேன். அது என்ன வசனம்? ரோமியர் 8:35 சொல்ல வார்த்தை என்ன? கிறிஸ்துவின் அன்பிலிருந்து எது என்னை பிரிக்க முடியும்? கிறிஸ்துவின் அன்பிலிருந்து எது என்னை பிரிக்க முடியும்? இடரா, இன்னலா, நோயா, பட்டினியா, ஆடைமையா, சாவா, எதுதான் கிறிஸ்துவின் அன்பில் என்னை பிரிக்க முடியும்? எதுவுமே கிறிஸ்துவின் அன்பில் என்னை பிரிக்க முடியாது என்று சொல்லி பவுல் சொல்கிறார். அந்த வார்த்தையை அப்படி அசை போட்டு தியானிச்சுட்டு அதை அழகா ரசித்து ருசிக்கலாம். அவ்வளவு அழகான வார்த்தை, அவ்வளவு அழகான வார்த்தையை பவுல் சொல்லுகிறார். யார் கிறிஸ்துவின் அன்பில் என்னை பிரிக்க முடியும்? எதுவுமே கிறிஸ்துவின் அன்பில் என்னை பிரிக்க முடியாது. ஆடை இருக்கலாம், பட்டினியா, பசி கூட என்னை பிரிக்க முடியாது. அதான் அவர் சொல்கிறாரு, எனக்கு மறுமையில் வாழ தெரியும், வளமையில் வாழ தெரியும், எல்லா சூழ்நிலையிலும் எனக்கு வாழ தெரியும். அதற்கு நான் பயிற்சி பெற்றிருக்கிறேன். சும்மா கிடையாது, அதுக்கு நான் பயிற்சி பெற்றிருக்கிறேன். எல்லா சூழ்நிலையும் வாழ்வதற்கான நிறைவான பயிற்சி நான் பெற்றிருக்கேன் என்று பவுல் சொல்கிறார். அப்ப கிறிஸ்துவின் அன்பிலிருந்து என்னை எதுவுமே பிரிக்க முடியாது. அப்ப அப்படி சொன்னவர் தான் பிலிப்பியர் 3:8 என்ன சொல்கிறார்? கிறிஸ்து இயேசுவின் ஆதாயமாக்கிக் கொள்ள எல்லாவற்றையும் குப்பையின கருதுகிறேன். எல்லாமே வேஸ்ட், அவர் தான் பெஸ்ட், மற்ற எல்லாமே வேஸ்ட். அப்ப கிறிஸ்து இயேசு தான் என் வாழ்வின் எல்லாம் என்பதை உணர்ந்து நான் செயல்படுகிறேன் என்று பவுல் சொல்கிறார். ஆகவே அந்த இயேசுவை விட்டு விலகாத ஒரு வரம். ஒருவேளை தடைகள் வரலாம், ஆனால் அந்த தடையும் தாண்டி அந்த இயேசு இரட்சகரை நான் பார்க்க வேண்டும். அவர்கள் பார்த்தார்கள், கடவுளை பார்த்தார்கள், கடவுளை பார்த்து மெய்யொளி பெற்றார்கள். அவர்கள் கண்களெல்லாம் திறக்கப்பட்டன, மிக சிறப்பான விதத்தில் வாழினார்கள். ஆக அவரை பின்பற்றுவதற்காக நாம் இறைவார்த்தையை வாசிப்பது, அந்த இறைவார்த்தையின் வழியில் நின்று இடமாக கடவுளை பின்பற்றுவது, அதன் பிறகு கடவுளுக்கு ஊழியம் செய்வது, அது உங்களுக்கு அன்பியமாக இருக்கலாம், பணிக்குழுக்களாக இருக்கலாம், பக்த சபையாக இருக்கலாம். எல்லாவற்றிலுமே நாம் கடவுளுக்கு ஊழியம் புரிவது, குடும்பமாக ஊழியம் புரிவது. ஊழியம் புரியும் போது வருகிற சிக்கலை தான் நான் சொன்னேன். ஏதோ தாக்கமித்தனமாக செய்வதல்ல, மாறாக தேவைப்படுகிற பணியை ஆட்சியோடு பணிவோடு செய்வது. ஆக அது ரொம்ப முக்கியமானது. நாம் பொது இடங்களில் வருகிற போது இது ரொம்ப முக்கியமானது. இல்லத்திலுமே அப்படித்தான். கணவன் மனைவி உங்களுக்கான பணியை பொறுமையோடு தாழ்ச்சியோடு பணிவோடு செய்தால்தான் நமக்கு வெற்றி கிடைக்கும். தேவைப்படுகிறதான் ஒரு கணவன் செய்ய முடியும். தேவைப்படுகிற பணியை தான் ஒரு மனைவி செய்தால் என்று சொன்னால் அது வெற்றியாக மாற முடியும். இல்லை என்று சொன்னால் ஒரு ஒழுக்கமே இல்லாமல் போகும். ஆக தேவைப்படுகிற பணியை தாழ்ச்சியோடு பணிவோடு செய்வது
இப்படி கடவுளுக்காக பணியை செய்திருக்கிறது என்று சொன்னால் புதுமைகள் நடக்கிறது. நாம் பணி மிக்கவர்களாக எல்லா இடத்திலும் நம்ம ஆகவே ஒருவேளை நாம் இயேசு விட்டு பிரிந்து போயிருக்கலாம், தூரமாக போயிருக்கலாம். பேதுருடைய வார்த்தைகள், யோசுவாவுடைய வார்த்தைகள் ஆழமாக நம்மை இழுக்கின்றன. அவர் பக்கத்தில் கொண்டு வர நமக்கு துணையாக இருக்கின்றன. இந்த வார்த்தைகளை தியானித்து இயேசுவின் பக்கம் வருவோம். திருப்பாடல் 34:8 சொல்கிறது, ஆண்டவர் எவ்வளவு நல்லவர் என்று சுவைத்து பாருங்கள். இயேசுவை சுவைத்து பாருங்கள். அவர் அழகான சுவை மிக்கவர், அவர் இனிப்பு சுவை மிக்கவர், இனிய நறுமணம் கொண்ட கடவுள். அந்த கடவுளை சுவைத்து அந்த நறுமணத்தை நாம் பரப்புவோம், அந்த சுவையை பிறருக்கு கொடுப்போம். ஆமென். அனைவரும் எழுந்து சத்தமாக அந்த நம்பிக்கையை பாடுவோம். கடவுள் நம்முடைய தேவைகளை நிறைவேற்றி தரக்கூடிய கடவுளாக இருக்கிறார். நம்முடைய கூக்குரல் கேட்கக்கூடிய தெய்வமாக இருக்கிறார். அவர் பாதத்திலே நம்முடைய தேவைகளை, நம்முடைய விண்ணப்பங்களை எடுத்து வைத்து பெற்றுக்கொள்வோம். அனைவரும் பாட வேண்டியது. ஆண்டவரே, தாவீதின் திருமகனே, கேட்பதை தாரும் ஏசையா, நாங்கள் கேட்பதை தாரும் ஏசையா. ஆண்டவரே, தாவீதின் திருமகனே, கேட்பதை தாரும் ஏசையா, நாங்கள் கேட்பதை தாரும் ஏசையா. ஆண்டவரே, தாவீதின் திருமகனே, கேட்பதை தாரும் ஏசையா, நாங்கள் கேட்பதை தாரும் ஏசையா. ஞானத்தின் மூன்றாகிய இறைவா, எம் திரு அவையை நடத்தி செல்லும் திருத்தந்தை ஆயர்கள், திருத்தந்தையர்கள், அருட்சகோதரிகளுக்கு நல்ல ஆன்ம சரீர பலன் வேண்டியும் அவர்கள் எடுக்கும் முடிவுகளை திறம்பட செய்து இறை இயேசுவின் அன்பு சீடர்களாக சான்று பகரும் வாழ்க்கை வாழ தேவையான அருள் வரங்களை
பாதத்தில் அர்ப்பணிக்கிறோம். யோசுவாவை போல, பேதுருவை போல இறைவனை நம்பி, இறைவனை சார்ந்து நம் வாழ்வின் முடிவுகள் விளைவாகுக்கு வழிவகுத்திட வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எம்மை காத்து அரவணைக்கும் அன்பின் இறைவா, பெருமழையால் இன்னலுக்கு உள்ளாக்கி உடைமைகளையும் உறவுகளையும் இழந்து தவிக்கும் கேரளா மக்களை கண்ணோக்கி அருளும். அவர்கள் விரைவில் தங்களின் வாழ்வை நலமுடனும் வளமுடனும் எதிர்கொள்ள தேவையான அனைத்து வரங்களையும் பொழிய வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். வாழ்வை வழங்கும் வல்லலே இறைவா, இச்சமுதாயத்தால் புறக்கணிக்கப்பட்டு தனிமையில் வாழும் முதியவர்கள், மாற்றுத்திறனாளிகள், பிள்ளைகளால் கைவிடப்பட்ட பெற்றோர்கள் நல்ல உடல் நலனையும் உள்ள அமைதியையும் பாதுகாப்பையும் அன்பையும் பெற்று மகிழ்ச்சியுடன் தங்கள் இறுதி நாட்கள் வரை வாழ இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். அன்புக்குள்ளே கரங்களை குவித்து கண்களை மூடி நாம் பரிசோதித்து பார்ப்போம். ஆண்டவர் பக்கமாக இருக்கிறோமா? அவரை விட்டு விலகி இருக்கிறோமா? சிறு பிரச்சனை என்று சொன்னால் எளிதாக கடவுளை புறக்கணிக்கிறோம். ஒரு நோய் என்றால் மிக எளிதாக அவர் வேண்டாம் என்று ஓடி போகிறோம். ஒரு இழப்பு என்றால் கடவுளே இல்லை என்று சொல்லி நாம் அவ்வளவாக பேசுகிறோம். இந்த நேரத்திலே கடவுளே இல்லை என்றால் நம்மால் எதுவும் செய்ய முடியாது. வாழ்வில் அல்லல்கள் பட வேண்டும். பெரிய கவலைகள் எல்லாம் நம்மை வந்து சேரும். கடவுள் இல்லாத வாழ்வை நினைத்தே பார்க்க முடியாது. யோவான் செய்தி 15ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலே என்னை விட்டு பிரிந்து உங்களால் எதுவும் செய்ய முடியாது என்று நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே சொல்கிறார். எல்லா சூழ்நிலையும் கடவுள் தான். அவர்தான் நமக்கு ஆறுதல், அவர்தான் நமக்கு தஞ்சம், அவர்தான் நமக்கு எல்லாமே. ஆண்டவரே, நாங்கள் யாரிடம் போவோம்? நீர்தான் எங்களுக்கு தஞ்சம், நீர்தான் எங்களுக்கு அடைக்கலம், நீர்தான் எங்களுக்கு பாறை. பேதுருவை போல இயேசுவை சிக்கன பிடிக்க வரம் கேட்போம். அவரை சென்று பாவத்திலே விழுந்து கிடக்கலாம், தோல்வியை சந்தித்துக் கொண்டிருக்கலாம். இயேசு இல்லாத வாழ்வு, பாவம் நிறைந்த வாழ்வு, தோல்விகள் நிறைந்த வாழ்வு, அவமானங்கள் நிறைந்த வாழ்வு. இயேசு இரட்சகர் மட்டுமே நம் வாழ்வை உயர்த்த முடியும். ஆகவே இயேசு உயர்த்தும் வண்ணமாக நம்முடைய நடவடிக்கை இருக்கட்டும், நம்முடைய செயல்பாடு இருக்கட்டும். அவரை விட்டு பிரியாத விலகாத மரத்திற்காக நாம் மன்றாடுவோம். விலகி போன தருணங்களுக்காக மன்னிப்பு கேட்போம். இயேசுவே, உம்முடைய பிள்ளை என்னை ஏற்றுக்கொள்ளும். இயேசுவே, உம்முடைய மகள் என்னை ஏற்றுக்கொள்ளும். உம்முடைய மகன் என்னை ஏற்றுக்கொள்ளும் என்று சொல்லி மன்றாடுவோம். உமக்கு எதிராக நான் பாவம் செய்த இந்த மன்னியும் என்று நாம் அவர் காலில் விழுந்து வணங்குவோம். இந்த நேரத்தில் இறைவனுடைய இறை அருளுக்காக இறைஞ்சுவோம். பேரிரக்கமுள்ள இறைவா, இந்த நல்ல தருணத்திலே பேதுரு வழியாகவும் யோசுவா வழியாகவும் எங்களை வழிநடத்த சிறப்பான ஆன்மீக பயிற்சியை கொடுத்திருக்கிறேன். அதை நாங்கள் கவனமாக கேட்கவும் கடைபிடிக்கவும் உம்மோடு இருக்கவும் எங்கள் வாழ்வை அதன் வழியாக உயர்த்தவும் வரம் தருகிறார். எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை நோக்கி மன்றாடுகிறோம். Thank you.
அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, என்னுடைய முடியுமான திருப்பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு கேட்டதாகுடி மன்றாடுங்கள். ஆற்றல் நிறைந்த ஆண்டவரே, ஒரு முறை ஒப்பு கொடுக்கப்பட்ட ஒரே பலியினால் உமக்கென மக்களை சொந்தமாக்கி கொண்டீரே. உமது திரு அவையில் ஒற்றுமை, அமைதி ஆகிய கொடைகளை எங்களுக்கு கனிவுடன் அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இலைகளை மேலே எடுப்புங்கள். இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் இடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமா எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமா. ஏனெனில் நீர் எங்களுக்கு மீட்பர் எனப்பும் அளவுக்கு உலகின் மீது பரிவன்பு கொண்டே அவர் பாவம் தவிர மற்றனைத்திலும் எங்களைப் போல இருக்க திருவிழம் கொண்டே இவ்வாறு நீரும் திருமகனிடம் செலுத்திய அன்பை எங்கள் மீதும் செலுத்தினே. நாங்கள் கீழ்ப்படியாமையா பாவம் செய்து இழந்த உம்முடைய கொடைகளை அவருடைய கீழ்ப்படிதான் மீட்டு எங்களுக்கு அருளே. ஆகவே ஆண்டவரே, வானதூதர் புனிதர் அனைவரோடும் நாங்கள் சேர்ந்து உமது பெருமையை பறைசாற்றி அக்களிப்புடன் பாடுவதாவது. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. அவருடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தவுமாக எங்களுக்கு இவை மாறுவனமாக. அவர் பாடுபட உடன்படித்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவிருந்த பின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் மக்கள் நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள்.
நம்பிக்கையின் மறைபொருள். ஆகவே ஆண்டவரை நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினை உயிர்ப்பை நினைவுகூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தை மீட்பளி கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று மக்க ஊழியம் புரிய தகுந்த விடுகிற எங்களை ஏற்றுக்கொண்டேன் என உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்குள்ள எங்களை தூய் ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையை கொண்டாடுகிறோம். ஆண்டவரை உலகிற்கும் பரவியிருக்கும் ஒரு திரு அவை நினைவுகூர்ந்தது எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஸ்டீபன், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவுரை செய்திடும். மேலும் உயிர்த்தல் எதிரோப்புடன் தொழில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளை இறந்தோர் அனைவரை இரக்கத்துடன் நினைவுகூர்ந்து உமது திருமுக ஒளியில் ஏற்றென்று எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயும் எங்கள் பாதுகாவலையுமான அள்ளித்தரும் அதிசய ஆரோக்கியனை எங்கள் அற்புத கவியின் அரசி தூய லூர்து அன்னை, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, எங்கள் இணை பாதுகாவலர் தூய அந்தோனியார், சிறப்பு பாதுகாவலர் தூய செபஸ்தியார், புனித திருத்தூர்கள், இவ்வுலகில் போந்தவராக இருந்தோம் ஆகிய புனிதர் அனைவரோடும் நாங்கள் நிலைப்பாடில் பங்கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேற்க மரமரல உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவர் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றைப்பில் எல்லா புகழும் மாட்சியோ என்றென்றும் உமக்கு உரியதே. கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் மகிழ்ந்து பாடுவோம். ஆண்டவரே, தீமை அனைத்துமிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளுமை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியா நாங்கள் பாவத்திலிருந்து எப்போது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எமீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று திருத்தோர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல்
உமது திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதி ஒற்றுமையும் அளித்தருளும். என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்தவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. சிரித்த முகத்தோடு புன்னகை போக ஒருவருக்கு அமைதி சமாதானத்தை அறிவித்து மகிழ்வோம். சொல்ல சொல்ல வார்த்தைகளை சொல்லுங்கள். ஆண்டவரே, சத்தமாக ஆண்டவரே, யாரிடம் செல்வோம்? நிலை வாழ்வு தரும் வார்த்தைகள் உம்மிடமே இருக்கின்றன. நானும் என் வீட்டாரும் உமக்கே ஊழியம் புரிவோம். இதோ இயேசு கிறிஸ்து, இவரே உலகின் பாவங்களை போக்குகிறவர். இந்த செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப்பெற்ற நாம் அனைவரும் பேர் பெற்றோம். பக்கம் 52. Thank you.
திரு குடும்பத்தை நோக்கி நம் குடும்பங்களை ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். பக்கம் 149. எங்கள் அன்பான தந்தையே, அனைத்து குடும்பங்களையும் ஆசீர்வதியும். குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரும் தமது பொறுப்புகளை உணர்ந்து செயல்படுவதன் மூலம் திரு குடும்பத்தைப் போல ஒன்றிணைந்த மனதுடன் வாழ செய்திருக்கும். எமது குடும்பங்களில் அன்பும் அமைதியும் ஒருவருக்கொருவர் உதவும் பண்பும் நாள்தோறும் வளர்வதாக. ஆண்டவரே, எமது குடும்பங்களுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உமது திரு குடும்பத்தைப் போல அனைத்து குடும்பங்களையும் பரிசுத்தமாக்கும். தந்தையே, எமது குடும்ப வாழ்வில் வரும் அனைத்து இன்ப துன்பங்களையும் உம்மிடம் ஒப்புக்கொள்கிறோம். நாம் ஒவ்வொருவரும் பிறரின் குறை காண்பதை விடுத்து அவர்களது நிறைகளை கண்டுணரவும், பிறரை தூற்றுவதை விடுத்து அவர்களில் பரிவு கொள்ளவும், பிறரிடமிருந்து பெற்றுக்கொள்வதை விடுத்து பிறருக்கு கொடுக்கவும் வரம் அருளும். இதன் மூலம் எமது குடும்பம் உமது அன்பும் அமைதியும் ஊற்றெடுக்கும் இடமாக மாற்றப்படட்டும். இவை அனைத்தையும் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒப்புக்கொள்கிறோம். ஆமென். நன்றி மன்றாட்டு. அன்பு இறைவா, கடந்த நாட்களில் எங்கள் பங்கில் நடைபெற்ற நற்கருணை ஆண்டவரோடு நோன்பு, இறைவேண்டல், நாங்குநேரி மறை ஒன்றியம், குருக்கள் கூட்டம், ஒப்புரவு அருட்சாதனம் ஆகியவற்றின் வழியாக உம் ஆசியை நிறைவாக பொழிந்த இறைவா உமக்கு நன்றி. இதுவரை செய்த செயல்களுக்காக இறைவா உமக்கு நன்றி. இதுவரை செய்த செயல்களுக்காக இறைவா உமக்கு நன்றி. அன்பின் இறைவா, தென்மண்டல பொறுப்பருள் தந்தையின் தலைமையில் இன்று நடைபெற இருக்கின்ற பங்கின் பணிக்குழுக்கள் உருவாக்கப்படும் நிகழ்வுக்காக இன்று வருகை தர இருக்கும் அனைத்து அருட்தந்தையர்களுக்காகவும் இறைவா உமக்கு நன்றி. இதுவரை செய்த செயல்களுக்காக இறைவா உமக்கு நன்றி. அன்பின் இறைவா, இன்றைய வாசகங்கள் வழியாக உன் பேரன்பினால் எங்களை இந்நாள் வரை வழிநடத்தி வருவதை எங்களுக்கு உணர்த்தி இவ்வுலக சிற்றின்பங்களுக்கு அல்ல உமக்கே நாங்கள் பணி செய்ய வேண்டும் என்பதை உணர்த்தி இறைவா உமக்கு நன்றி. இதுவரை செய்த செயல்களுக்காக இறைவா உமக்கு நன்றி. இதுவரை செய்த செயல்களுக்காக இறைவா உமக்கு நன்றி. 25/8/2024 என்று பொதுக்காலம் 21ஆம் ஞாயிறு. இந்த வாரம் முழுவதும் மிக அருமையாக திருப்பலியை சிறப்பு செய்திருக்கிற புனித பூர்தன்ன அன்பிய மக்களுக்கு கைத்தட்டி நம்முடைய பாராட்டுகளை சிறப்பாளர்களை தெரிவிக்கின்றனர். நமக்குள்ளே வார நாட்களில் 2 பேர் வருவது, அதன் பிறகு இன்றைக்கு அவர்கள் நன்றி மன்றாட்டு நடைமுறைக்கு ஏற்றவாறு பங்கில் என்ன நடைபெற்றது, இனி என்ன நடைபெறுவது, அதையெல்லாம் கொண்டு சேர்த்து மிக அழகாக செய்திருக்கிறார்கள். அவர்கள் கைத்தட்டி பாராட்டுகளை கேட்பவர்களை தெரிவிக்கின்றனர். வருகிற வாரம் புனித குழந்தையை சாண்டிய மக்கள் திருப்பலி சிறப்பு செய்கிறார்கள். திங்கள் இன்னாசி அம்மாள் மலையரசு, செவ்வாய் கைமொழி மலை அரசு, புதன் ரஷ்யா ஸ்மோக்கினா, வியாழன் கீதா ரியா, வெள்ளி ஜபஜா ஜெரோசி, சனி ஷர்மிளா கிறிஸ்டினா, ஞாயிறு ஜான்சிராணி செல்வி. மடைக்கல் வகுப்புகள் நடைபெறுகின்றன. இன்றைக்கு காலை உணவு வழங்கக்கூடியது. அண்மையிலே பிறந்தநாள் கொண்டாடிய ஜொகனா பிறந்தநாள் பரிசாக நமக்கு உணவு வழங்கப்படுகிறது. ஆகவே கைகட்டி நன்றியும் நம்முடைய ஜபங்களை கிடைக்காக
அன்புக்குள்ளே அறக்கரை திருப்பயணம் செய்ய நமக்கு வாகனத்திற்கு 100 ரூபாய் கட்டணம் அங்கே செலுத்தி உங்கள் வருகையை உறுதி செய்து கொள்ள உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். வருகிற மாதம் செப்டம்பர் மாதம், நாம் வருகிற மாதத்திலே 1ஆம் தேதியை செப்டம்பர் ஆரம்பிக்கிறது. வருகிற 1ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை செப்டம்பர் மாதம் ஆரம்பிக்கிறது. ஆகவே செப்டம்பர் மாதத்திலே நம்முடைய ஊரிலே நிறைய பேர் திருவிழையை கொண்டு வருகிறீர்கள், அது பாராட்டக்கூடியது. இன்னும் நிறைய பேர் திருவிழையை கொண்டு வர வேண்டும். ஆகவே நாம் பைபிளும் கையுமாக இருக்க வேண்டும். அதான் நம்முடைய அழைப்பு. கிறிஸ்தவன் என்று சொன்னால் ஒரு பைபிள் கையுமா இருக்கும், பைபிளும் கையுமா இருக்கும், ஃபோனும் கையுமாக இல்லை. எதாக இருக்கணும்? ஆல் பாய்ஸ் எந்திரிங்க எல்லாருமே. செப்டம்பர் மாதத்தில் அவர்கள் இந்த பக்கம் வாங்க, இந்த ஃப்ரெண்டில் வாங்க. என்ன பாருங்க, வந்து என்ன பாருங்க, தள்ளி அந்த மரத்து பக்கத்தில் போயிருங்க, தள்ளி தள்ளி அங்கே ஒரு 2 பேர், இங்கே ஒரு 3 பேர், இன்னும் அங்கே 3 இன்னொரு மக்களை பாருங்க. நம்ம திரும்பி லைனில் அப்போ பக்கத்தில் மரத்து பக்கத்தில் போங்க. இன்னும் ஆல் பாய்ஸ் செப்டம்பர் மாதத்திலிருந்து நற்செய்தி வாசிக்கிற போது, குருவான நற்செய்தி வாசிக்கிற போது அவர்கள் கரங்களிலே பைபிள் வைத்திருப்பார்கள். செப்டம்பர் 1ஆம் தேதியிலிருந்து இன்றைக்கு கைவீசம்மா கைவீசு கடைக்கு போகல கைவீசு வந்திருக்கிறார்கள். செப்டம்பர் மாதத்திலே அப்படி இல்லை. செப்டம்பர் 1ஆம் தேதியிலிருந்து நற்செய்தி வாசிக்கிற போது அவர்கள் உங்களை பார்த்து நற்செய்தி வைத்திருப்பார்கள், ஆண்டோடைய வார்த்தை வைத்திருப்பார்கள். இது எதற்காக? அவங்கள பார்த்து நீங்களும் பைபிள் கொண்டு வரணும் என்பதற்கான ஒரு சிறிய முயற்சி. அவங்க செப்டம்பர் 1ஆம் தேதியிலிருந்து நற்செய்தி வாசிக்கிற போது வீட புக்கள் எல்லாரும் இப்படி வந்துடுவார்கள். இப்படி வந்துட்டு நற்செய்தி வாசம் முடிந்த பிறகு அப்படியே உட்காருவார்கள். உட்கார்ந்து போவோம், அப்படியே உட்காருவார்கள். பாருங்க, நான் மலையாளத்தில் பேசுகிற மாதிரி அப்படியே உட்காருங்க. என்ன பார்த்து உட்காருங்க, அப்படி நற்செய்தி வாசிக்கிற போது மக்களை பார்த்து திருவிழைத்து வைக்கிறீர்கள். மறைவுரை நேரத்தில் என்னை பார்க்கிறீர்கள். ஓகே, மறைவுரையில் நம்ம கவனமாக கேட்கணும். வெரி குட். அப்போ ஆல் பாய்ஸ் இங்கே நமக்கு செய்து தர போகிறாங்க. செப்டம்பர் 1ஆம் தேதி அந்த பிள்ளைகளுக்கு கைத்தட்ட பாராட்டுகள் தெரியும். இன்னொரு பைபிள் கொண்டு வந்ததுனால இனி பைபிள் அவங்க சுமக்க வேண்டியிருக்கு. ரைட், அது சிறப்பாக செய்ய போது கேட்டுள்ளேன். அந்த பிள்ளை பைபிளுடைய ரேட் பார்க்கிற போது செப்டம்பர் மாதம் பைபிள் மலிவான விலையில் கிடைக்கிற மாதம் உங்களுக்கு தெரியும். ஆனால் இருந்தாலும் பைபிள் ரேட் அதிகமாக கூடியது போல் எனக்கு ஒரு உணர்வு இருக்கிறது. 450 ரூபாய் புதிய ஏற்பாடு பழைய ஏற்பாடு சேர்ந்து கவர் இல்லாமல். அதன் பிறகு முதியவர்களுக்கான அந்த பைபிள் நான் வச்சிருக்கிறேன். இது 325 ரூபாய். இப்படித்தான் இருக்குது பைபிள். இதில் பெரிய எழுத்துக்களாக இருக்கும். புதிய ஏற்பாடு மட்டும்தான் இருக்குது. சிறுவர்களுக்கான மாணவர்களுக்கான பைபிளுடைய ரேட் 200 ரூபாய். நீங்கள் எல்லாருமே பைபிளை மன்னார்புரத்தில் நெல்சன் பார்வை வச்சுருக்காங்க, ஃபாதர் அவங்களுக்கு வாங்கிடுங்க. தேவைப்பட்டால் நீங்கள் என்னென்னு சொல்லுங்கள். இல்லைன்னு சொன்னீங்க நேரடியாகவே அங்கு போய் வாங்கி கொள்ளலாம். அன்புக்குள்ளே இன்றைக்கு பணிக்குழுவுடைய செயலர் கூட்டம் இன்று பிற்பகல் 3 மணிக்கு நடைபெறுகிறது. 2:45 மணிக்கு நீங்கள் ஆலயம் வர உங்களை போட்டு கேட்டுக்கொள்கிறேன். இணைவு மக்கள் எல்லாருமே 2:45 மணிக்கு வந்து விடுவார்கள். ஆகவே எல்லோரும் வர உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நான் பெயர் வாசிக்கிறேன். மலையரசு, தேன்மொழி, செல்வம், ஞானப்பிரகாசம், ஷர்மிளா, சாமுவேல், ஸ்டெபி, ரேசா, சாந்தி, ஸ்டீபன், ஆரோக்கிய அனுஷியா, ரபியா, ஆல்ட்ரின், ஜெப அனுஷியா, இன்னாசியம்மா, ஜான்சி, ஃப்ரீடா, ஜூலியன்ஸ், சலேத் எல்லாருமே மிக சிறப்பான விதத்தில் வந்து எல்லாரும் கட்டாயமாக வந்து பங்கெடுக்கும் போது கேட்டுக்கிறேன். நீங்கள் வரலன்னா நான் ஃப்ரீயாக தான் இருப்பேன், வீட்டுக்கு வந்துடுவேன். சரிங்களா? நான் மற்ற அருட்பந்து இருப்பார்கள், அவங்க வந்து சிறப்பாக நீங்கள் பங்கெடுக்க முடியும் போது கேட்டுக்கிறேன். நீங்கள் எல்லாருக்கும் கடவுளுக்கு உரிய முறை வந்திருக்கீங்க. அதற்கான பரிசு நிச்சயமாக வரும். அதான் எஸ்ஐ என்ன சொல்கிறார்? எஸ்ஐ 49 நாளில் என் பணிக்கான பரிசு என் கடவுள். நீங்கள் அதெல்லாம் படிக்கணும். என் பணிக்கான பரிசு என் கடவுள். என்ன வசனம் சொன்னேன் சொல்லுங்க பார்ப்போம். எத்தனை எஸ்ஐ எத்தனை? வெரி குட். எஸ்ஐ 49. பணிக்கான பரிசு கடவுளுக்கு. ஆகவே நான் மீண்டும் முறை வாசிக்கிறேன். மலையரசு, தேன்மொழி, செல்வம், ஞானப்பிரகாசம்,
ஷர்மிளா, சாமுவேல், ஸ்டெபி, த்ரேசா, சாந்தி, ஸ்டீபன், ஆரோ, கேனிஷியா, நபியா, ஆல்பின், ஜப அனுஷியா, இன்னாசியம்மா, ஜான்சி, ஃப்ரீடா, சலீம் எல்லாரும் வரும் என்னோடு கேட்டுக்கிறேன். இன்னைக்கு நம்ம ஊர் சார்பாக இவங்கெல்லாம் வந்து கூட்டத்தில் பங்கெடுக்க போகிறாங்க. அவங்க ஒரு கைத்தறி கொடுப்போம் கண்டிப்பாக. வேற ஆளுக்கு கை தட்டுனா கை அவ்வளோ தட்டாத, இல்லை சத்தமாக தட்டுங்க. இன்றைக்கு நாம் நேற்று போன வாரம் வின்சென்டே பால் சபை கூட்டம் நடைபெற்றது. அங்கு வின்சென்டே பால் சபையில் புதிய உறுப்பினர்கள் சேர்க்கப்பட்டார்கள். அவருடைய பெயர்கள் நான் வாசிக்கிறேன். இளைஞர் சார்பாக ஆரோ கேனிஷியா, மேரி மனோகரி, அமலா மேரி, ஜான்சிராணி, விஜயா, சரோஜா, ஜான்சிராணி, பூமாரி, மரிய சலீம், இருதய ரோஸ், ஞான பிரகாசம், உத்தரராஜா. ஏற்கனவே பழைய உறுப்பினர்கள் இருப்பார்கள். அவர்கள் சிறப்பாக சபையை வழிநடத்துவார்கள். இன்னும் பெண் உறுப்பினர்கள் மற்றவர்கள் சேர்க்க வேண்டும் என்பது சபையினுடைய உள்ளது. ஆகிய அதன் அடிப்படையில் சேர்க்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் கைதட்டி பாராட்டுகளை வாழ்த்துக்களை திருப்பதி முடிந்ததும் ஒரு 5 நிமிடம் மக்கு தந்தை தலைமையில் கூட்டம் நடைபெறுகிறது. வின்சென்டே பால் சபை கூட்டம் நடைபெறுகிறது. நீங்கள் பங்கெடுக்க அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். கிழமை நேரிலே இன்றைக்கு காலை 11 மணி முதல் 1 மணி வரை கூட்டம் நடைபெறுகிறது. அதற்கு உறுப்பினர்கள் செல்ல வேண்டும். ஆகிய அதற்கும் உறுப்பினர்கள் அனுப்பி வைக்க ஒரு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அன்புக்குள்ளே நமது ஊரிலே தெருக்களை சுற்றி சாலை போடுவது நீங்கள் அறிந்திருப்பீர்கள். அதற்கு முன்னால் பைப் லைன் கொடுக்க வேண்டும். பைப் லைன் கொடுப்பதற்கு உங்களிடத்திலே அந்த ஃபார்ம் கொடுத்துருப்பார்கள். அந்த ஃபார்ம் ஒரு சிலர் நிரப்பி கொடுத்துருப்பீங்க, ஒரு சிலர் நிரப்பி கொடுக்காமல் இருப்பீங்க. நிரப்பி கொடுத்துருங்க. நிரப்பி ஃபார்மை வாங்காதவங்க தயவுசெய்து நீங்கள் ஃபார்ம் வாங்கி நிரப்பி கொடுங்க. ஏன்னா அந்த ரோடு போடுவதற்கு முன்னாடி பைப்பு உள்ளே போடணும். ரோடு போட்டப்போ நம்மளால் உடனே செய்ய முடியாது. அந்த பணிகள் ஒரு வாரத்துக்கு நடக்க வேண்டுமா? ஆகவே நீங்கள் விரைவாக அதை செய்ய உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். எல்லா வீட்டுக்கும் தண்ணி வந்து நம்ம முறையாக செல்கிற போது அது சரியாக அமையும். ஆகவே ஃபார்ம் வாங்கி நிரப்பி உடனடியாக நீங்கள் கொடுக்க உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அன்புக்குள் நம்முடைய ஊரிலே முன்னாள் நோன்பு மிக சிறப்பாக நடைபெறும். காலை 11 மணியிலிருந்து 4 மணி வரை. அதன் பிறகு பாவ சங்கத்தில் நீங்கள் மிக சிறப்பாக பங்கெடுத்தது எல்லாமே மிக அருமையாக இருந்தது. மக்கள் ஒரு சிலர் சாப்பிடாமல் இருந்தார்கள், ஒரு சிலர் சாப்பிடாமல் இருந்தார்கள். ஆலயத்தில் எப்போதும் ஆள் இருந்தது. ஆகவே அவர்கள் நமக்காக வேண்டியிருக்கிறார்கள், ஆண்டவருக்கு மன்றாடி இருக்கிறார்கள். ஆகவே அவர்களுக்கு நம்முடைய பாராட்டுகளை கைத்தட்டி சிறப்பாக தெரிவிக்க மாட்டேன். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உமது இரக்கத்தின் இருந்து எங்களுக்கு முழுமையான நலமருந்து மருந்தாக செயல்பட உம்மை வேண்டுகின்றோம். அதனால் நாங்கள் உமது இரக்கத்தில் முழுமையான நிலை பெற்றிருந்து அனைத்திலும் உமக்கு வந்தவர்களாக இருக்க தகுதி பெறுவோமா. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளை மகிழ்ச்சியோடு கொண்டாட சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. பக்கம் 66. Amen.
பிதா